பிக் பாஸ் வீட்டுல ரம்யா ஜோ தான் அடுத்து வெளியேற போறாங்களா? உணவு தண்ணீர் கூட கொடுக்காம அப்படி என்ன நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னு எல்லாருமே கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சி விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த வாரம் நந்தினி அவங்க பாதியிலேயே நான் வெளியே போறேன்னு வெளியே போயிட்டாங்க. அடுத்து பிரவீன் காந்தி அவரை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பியிருக்காங்க. போட்டியாளர்கள்ல ஒருத்தரான ரம்யா ஜோ திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க. இந்த சம்பவம் பிக் பாஸ் வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நந்தினி அவங்க வெளியேறினதை தொடர்ந்து பிக் பாஸ் லேசா கடந்து சென்ற நிலையில ரம்யா ஜோவும் அவங்க வெளியேற நேரிட்டா சீசன் 9 அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. திடீர்னு ரம்யா ஜோ மயங்கி விழுந்தாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன? இந்த சீசன் பிக் பாஸ் நிகழ்ச்சியை நிர்வாகம் கையாளும் முறை சரியில்லையா? உணவு தண்ணீர் பற்றாக்குறை இதுதானா? முந்தைய சீசன்ல இல்லாத அளவுக்கு இந்த முறை போட்டியாளர்களுக்கு வழங்கப்படுற அடிப்படை தேவையான உணவு தண்ணீர் விஷயமெல்லாம் பிக் பாஸ் ரொம்பவே கராரா இருக்காங்க. போட்டியாளர்களுக்கு சோற்றையும் தண்ணீரையும் அளவா கொடுத்தாதான் அவங்க சண்டை போடுவாங்க, கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னும், இல்லைன்னா அவங்க சாப்பிட்டுட்டு ஓய்வெடுப்பாங்க அப்படின்னும் அவங்க முடிவெடுத்திருக்காங்களாம். அதனால ஒரு கப் சோறு தான் அனைவருக்கும் அப்படிங்கிற மாதிரி அளவிட்டு கொடுக்கறாங்களாம். இந்த உணவு பற்றாக்குறையால தான் ரம்யா ஜோ அவங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க உடனடியா கைத்தாங்களா மருத்துவ உதவிக்காக சிகிச்சை அளிக்க அழைச்சிட்டு போயிருக்காங்க. ரம்யா ஜோ நிகழ்ச்சிக்கு வெளியே பல சர்ச்சைகள் மூலமா பிரபலமானவங்க. அவங்க அமைதியா இருந்தாலுமே பிக் பாஸ் வீட்டுல பார்வையாளர்களுக்கு மிகப்பெரிய அளவுல அடுத்தடுத்த நாட்கள்ல கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் நம்பிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நந்தினி அவங்க வெளியே போறேன்னு சொன்ன சமயத்துல பிக் பாஸ் சமாதானப்படுத்தாம நீங்க வெளியே போங்கன்னு அனுப்பிட்டாங்க. உடல்நிலை காரணத்தை காட்டி ரம்யா அவங்களும் வெளியேற நேரிட்டா இந்த சீசன்ல கண்டென்ட் கொடுக்கிற முக்கிய போட்டியாளரே இல்லாம போயிருவாங்க. அப்புறம் யாரை வச்சுங்க இந்த ஷோவை நடத்துறது அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்ல இப்ப நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல பிக் பாஸ்ல இந்த அளவுக்கு தண்ணி கொடுக்காம உணவு கொடுக்காம இப்படியெல்லாம் நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப தப்பு. போட்டியாளர்களை இவ்வளோ டார்ச்சர் பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு. கண்டென்ட்டுக்காக இப்படியெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா என்ன அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உணவு பங்கீடு காரணமா திவாகர் அவர் பெரிய சண்டை போட்டு ப்ரொமோ எல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம். போட்டியாளர்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள தங்க வேண்டியதா இருக்கு. தண்ணீர் பற்றாக்குறையால வீடு முழுக்க சுகாதாரமும் இல்லாம இருக்கு. கழிவறைகளை கூட சரியா பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. சுகாதாரம் பாதிக்கப்பட்டா ரம்யா ஜோ போல பல பேரும் உடல்நலம் குன்றி வெளியேற நேரிடலாம். இதனால பிக் பாஸ் குழு புதுமையான டாஸ்க் வழியா கண்டென்ட் எடுக்க முயற்சிக்க வேணும் அப்படின்னும், இந்த மாதிரி அடிப்படை தேவையில கை வைக்க கூடாது அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ரம்யா ஜோ அவங்களும் தொடர்ந்து நீடிப்பாங்களா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.